திமுக இந்திரா காந்தியின் அவசர நிலையை மிக கடுமையாக எதிர்த்து போராடியது. ஒரு வகையில் இந்திராவின் சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் ஜனநாயக முறைப்படி முடிவு கட்டினர் என அன்றைய அரசியல் தலைவர்களில் முக்கியமானவரான சந்தானம் கூறினார். அதிமுகவின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மற்றும் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் ஆகியவற்றையும் தேயச் செய்தது. 71 தேர்தலில் 48.6% ஓட்டுக்களை பெற்ற திமுக, அதிமுக புதிய கட்சியாக உருவெடுத்த பின் நடந்த 77 தேர்தலில் 24.9% குறைந்து போனது. இதே தேர்தலில் அதிமுக 30.4% வாக்குகளை பெற்றிருந்தது. திமுகவிலிருந்து பிரிந்து பெரிய அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக பக்கம் வராத போதோ இக்கட்சி எம்ஜிஆரின் பலத்தால் அரசு சக்தியாக உருவெடுத்திருந்தது. களம் கண்ட முதல் தேர்தலிலேயே அதிமுகவின் வீச்சு இந்த அளவுக்கு என ஊடகங்கள் கணிக்க தவறி இருந்தன. அஇஅதிமுகவினர் அதை வரவேற்று வானளவு புகழ்ந்து பேசினர்.